Here's a motivational story. தலைப்பு என்னன்னா, தலைவனைத் தேடி ஒரு சிறு கிராமத்தில் வசித்து வந்தான் கருப்பன் என்பவன். வறுமை நிலைமையை எதிர்கொண்டிருந்தாலும் கருப்பனுக்குள் எப்போதும் ஒரு வெற்றி வேட்கை துடித்துக் கொண்டிருந்தது. கிராமத்திலிருந்து வெளியேறி பெருநகரத்தில் சென்று வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்ற தீவிரமான ஆசை அவனுக்குள் எப்போதும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் வீட்டில் அவனது தாய், நகர வாழ்க்கை கடினமானது என்றும், அதனால் நீ இங்கேயே இருந்து விவசாயம் செய்து வாழ்ந்துவிடு என்று அறிவுரை கூறினார். ஆனால் கருப்பனின் மனம் அசையவில்லை. தனது கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற தீவிரமான முடிவுடன் வீட்டை விட்டு வெளியேறினான். நகர வாழ்க்கை நினைத்ததை விட கடினமாக இருந்தது. வேலை தேடுவதற்கு போராடிய கருப்பன் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டான். பசியும் தாகமும் அவனை வாட்டி வதைத்தன. பல நாட்கள் கடந்தும் வேலை கிடைக்கவில்லை. தனது தாய் சொன்ன வார்த்தைகள் அவனது மனதில் ஓயாமல் ஒலித்தன. ஆனால் கருப்பன் தளரவில்லை. நான் திரும்பிப் போக மாட்டேன், வெற்றி பெறும் வரை போராடுவேன் என்று தனக்குள் உறுதி கூறிக்கொண்டான். கடைசியாக ஒரு சிறிய கடைக்கு சென்று வேலை கேட்டான். அங்கு அவனது உழைப்பையும் விடாமுயற்சியையும் கண்டு கடைக்காரர் அவனை வேலைக்கு அமர்த்தினார். கருப்பன் தனது பணியில் முழுமையாக ஈடுபட்டான். கடைக்காரரின் நம்பிக்கையை மீறாமல் உழைத்தான். சிறிது சிறிதாக கடை வளர்ந்தது. கருப்பனின் உழைப்பை பார்த்து கடைக்காரர் அவனை பங்குதாரராகவும் ஆக்கினார். இறுதியில் கருப்பன் தனது கனவை நிறைவேற்றினான். வறுமையை வென்று வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான். அவனது கதை விடாமுயற்சியும் உழைப்பும் வெற்றியை தரும் என்பதை நிரூபித்துள்ளது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, விடாமுயற்சி வெற்றியின் திறவுகோல். கனவுகளை நிறைவேற்ற உழைப்பும் தன்னம்பிக்கையும் அவசியம். தடைகளை எதிர்கொண்டு போராடி வெற்றி பெற வேண்டும். ஐ ஹோப் திஸ் ஸ்டோரி இன்ஸ்பயர்ஸ் யூ. நன்றி, மீண்டும் சந்திப்போம் மக்களே.